ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் டெட் ரேல்ஸ் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸ்லேயே ரொம்ப பாப்புலரான கேமு. இந்த கேமை விளையாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், விளையாடான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ உள்ளே வந்துட்டோம். இது என்ன இடம் மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? நம்ம டிகித பேக்யார்டு கேம் பிளே ஒன்று போட்டோம்ல, அதே மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம உள்ள சோலோவாக தான் போக போகிறோம் கைஸ். ஐ எம் சோலோ மேன் ஆர்மி. ஆனால் சோலோவாகவே போயிடுவோம். டிக் த பேக்யார்டே நம்ம சோலோவாக தான் போனோம். இதுவும் சோலோவாகவே போயிடுவோம். ஓகே, மேனுவல் 2. ஓகே ஓகே கைஸ், இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. உள்ளே போகிறோம்னு நினைக்கிறேன். 3, 2, 1 உள்ளே வந்துட்டோம் கைஸ். ட்ராக் த கோல்டு பார் டு த டேபிள் அண்டு செல் இட். ஓகே, அதோ கோல்டு பாரை வந்துட்டு செல் பண்ணுமா? ஓகே, இதுதான் நம்ம ட்ரெயினா? ஓ, இந்த வழியாகவே ஏற முடியுமா? ஓகே ஓகே, இந்த வழியாக தான் ஏறணும் போல். ஓகே கைஸ், வந்துட்டோம். என்னது ஜென்ரல் ஸ்டோரு? என்னன்னு தெரியலையே. ஓகே, டெய்லி நியூஸு. என்ன நியூஸ் படிப்பாங்க? மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம். கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெக்சிகன் சயின்டிஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாம்பி வைரஸை அதிர்க்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அத்தாரிட்டி வந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. சர்வைவர்ஸ் எல்லாமே மெக்சிகோவில் இருக்க கேபிட்டலை நோக்கி வந்துட்டுருக்காங்க. எங்கே க்யூரு? ஏன்னா க்யூர் அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம். அப்புறம் வந்துட்டு இது வந்து புதிய புரட்சி ஏற்படுத்தும்னு நினைக்கிறோம். சான் ஆன்டினோ USA ஜூலை 5ஆம் தேதி 1899. அட பாவி, 1899 இருக்கிறோம். USA இருக்கிறோமா கைஸ்? நம்ம 1899. USA அமெரிக்கா. ஓகே, ட்ராக் த கோல்டு பார் வந்து செல்லிட்டு முதல்ல இந்த கோல்டு பார் செல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதை ஜாம்பி வைரஸை பற்றி பேசுவோம். ஓகே, ட்ராக் பண்ணிட்டு கோல்டு பார் ஆகிட்டாங்க. செல் பண்ணால் 50 ரூபா கிடைக்குமா? சூப்பர் கைஸ். 70 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு 20 ரூபா தந்துருந்தானுங்க, இப்போ 70 ரூபா இருக்குது. சூப்பராக இருக்கே. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஜாம்பி வைரஸ் கைஸ், என்னன்னு தெரில. பை கோல் ஃப்ரம் த ஜென்ரல் ஸ்டோர். ஓகே, வாங்கிடுவோம். மேலே யார் நின்றுட்டுருக்கா? அங்கேயும் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், என்னன்னு தெரியலையே. ஓகே, கோலு ஃபியூலு. ஓ, ட்ரெயினுக்கு போடணும் போல் கைஸ். ஓகே, 2 கோல் இருக்குது. 2 கோல் எப்படி பார்த்தோம்? நம்ம தான் மெக்சிகோ வரைக்கும் போனோம். USAலேருந்து மெக்சிகோ வரைக்கும் போனோம். USAல சான் ஆன்டினோலேருந்து மெக்சிகோ வரைக்கும் போனோம். பட்டுன்னு நம்ம 3 கோல் வாங்கிப்போங்க. அது எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காசு எல்லாம் போச்சு. ஒரு கோல் 20 ரூபா போல். ஓகே, மீதி 10 ரூபா தான் இருக்கு. இது அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் வேறு எதாவது வாங்கிக்கலாம். கோல் ஃபியூல். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு கைஸ். ஆமாம், இப்போ நம்ம மறுபடியும் எப்படி காசு கிடைக்கும்? அடுத்த ஸ்டேஷனில் இன்னொரு கோல்டு பார் வச்சுருப்பானுங்க போல். அதை விற்று காசு எடுத்துக்கலாம். ஓகே, ஈஸி தான் போல் கேமு. ஓகே, புட்ட கோல் இன்னும் சாக்கா. ஓகே, போட்டேன். புத்த கோல் ட்ரெயினில் போடுன்னானுங்க. இங்கே தான் ஃபியூல்னு எழுதிருந்துச்சு, அங்கே போட்டேன். ட்ரெயினை எடுக்கணுமா? ஓகே, நான் எடுத்துட்டேன் ட்ரெயினை மாட்டின்னு. ஓகே, இப்போ சொல்கிறேன் நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கானுங்கன்னு. நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கானுங்கன்னா, மெக்சிகோவில் இருக்க சயின்டிஸ்ட் வந்துட்டு ஜாம்பி வைரஸ் வந்துட்டு தீக்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஜாம்பி வைரஸ் வந்துட்டு பரவிட்டுருக்கான். ஜாம்பி வைரஸ் தீக்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ நம்ம மெக்சிகோவுக்கு போயிட்டு அந்த மருந்தை எடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த மருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஜேர்னியில் நமக்கு என்னென்னலாம் நடக்குதுங்கிறது தான் இந்த கேமு. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் மெக்சிகோ போல் எவ்வளோ தூரம்னு தெரில. நம்ம வேறு 3 கோலை போட்டு வண்டியை ஏற்றுட்டோம். ஓகே கைஸ், பரவாயில்ல விடுங்க. ஃபியூல் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், ஜாம்பி கைஸ். டே வெறி கொண்டு வைக்க ஓடி வரானே. என்கிட்ட வெறும் ஷவல் தாங்க தந்துருக்கானுங்க. டே இது மண்ணு தோன்றதுடா. இது ஏன்னா டிக் த பேக்யார்டில் தர மாதிரி இதில் தந்துருக்கீங்க. பரவாயில்ல, இதை வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் இதை வச்சு தான் ஆச்சு மேனேஜ் பண்ணும் போல். மண்ணை தோன்ற ஷவலை எடுத்து ஜாம்பியை அடிக்க விட்டானுங்களே. தம்பி, டிக் த பேக்யார்டை பார்த்து காப்பி வச்சவனுங்களா நீங்கள்? மண்ணை தோன்றதுல டே ஒரு ஆக்ஸ் ஆச்சு தந்துருந்தா இவனை போட்டு பொழந்துருப்பேன். ஓகே, ஷவல் அடிச்சா மண்டையில் அடிச்சு காலி பண்ணிடும். சாவு ஜாம்பி பயலை. செத்து போட. ஓகே, டாக்டரு. ஓகே, டாக்டர் இருந்தால் எழுதியிருக்கு. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. யாரா இவன்? காய்ஸ், மண்டை கவசம் மூளை கவசம்லாம் போட்டு வராங்க. யாரா நீ? வெளில விடா. ஓகே, சுற்றுட்டான் 3 அடியிலே. யாரா நீ? எத்தனை பேரா வருவீங்க இந்த மாதிரி கோண்டு சேர்ந்து? டேய், ஐயோ, எழுத்தே இல்லையே. ஃபஸ்ட்டு வீட்லேயே செத்து போய்டுவோம் போலையே. டேய், இப்போ தான்டா புரியுது ஜாம்பி வைரஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே. ஆனால் இவனுங்களுக்கு வச்சா நம்மளும் ஜாம்பி ஆகிடுவோமே. என்ன இது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு.
என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் யாருன்னு தெரியுமா? பேக்கன் எட் கோகுனா யாருன்னு தெரியுமா? ஓகே, பேண்டேஜ் எடுத்துப்போம். கன்சியூ மபிள். ஓகே, ஹீல் பண்ணிப்போம். இதை வச்சு ஹீல் பண்ணிக்கலாமா? அப்பா நல்ல வேலை கைஸ், டாக்டர் கிடச்சிச்சு. ஃபியூலு ஜங்க் ஃபியூல் அங்கே கைஸ் ட்ரெயினுக்கு போட்டுருவாங்க கைஸ். ஓகே, பேண்டேஜ் கன்சியூமபிள். அப்பா ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும் கைஸ், ஹெல்த் ஏற்றிக்கலாம் இதை வச்சுன்னு. அப்பா நல்ல வேலை கைஸ், ஃபஸ்ட் பில்டிங்கு டாக்டராக இருக்கு. என்ன டிஓஆர் என்னடா? ஸ்கூலுக்கு போகலையாடா? டாக்டர் ஸ்பெல்லிங் கூட தெரில. சிஏ காணும் பைத்தியக்காரனுங்க, சிஏ கூட ஒழுங்காக போட மாட்டானுங்க, டாக்டர் ஸ்பெல்லிங் கூட தெரில போல். கேம் உருவாக்குறவன் ஸ்கூலுக்கு போல சின்ன வயசில். அப்பா அவன் பையன் ஸ்கூலுக்கு போகாமலே இவ்வளோ பெரிய கேம் உருவாக்கியிருக்கான் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், ஓகே. இந்த ஜாம்பி வேறு போட்டு பொழந்து எடுக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஜாம்பி இருக்கும் போல். இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இறங்கி என்ன இருக்குதுன்னு பார்த்தா தான் நமக்கு சர்வே பண்ண முடியும் போல். ஓகே கைஸ், அங்கே ஏதோ வீடு இருக்குது. ஓகே, இந்த வீடும் எரிஞ்சிட்ருக்கு அந்த டாக்டர் மாதிரியே. இந்த வீட்டுக்கு போகலாமா? சரி போய் தான் பார்ப்போமே. ஜாம்பி வந்துட போகுது கைஸ். ஆல்ரெடி வீட்டிலே ஜாம்பி வந்துச்சு. இந்த வீட்டில் எத்தனை ஜாம்பின்னு தெரில. அந்த வீட்லேயே ஒரு 4-5 ஜாம்பி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5 ஜாம்பி வந்துச்சு. அந்த ஜாம்பியில் வேறு கருப்பு ஃபியூலுன்னு ஏதோ போட்டுருந்துச்சு. யார் அவன் தெரியல. யாரா நீ தம்பி? யார் நீ? ஐயோ நைட் ஆயிடுச்சு கைஸ், நைட் ஆயிடுச்சு. இருங்க, நான் எதுக்கு நைட் ஆச்சுன்னு போயிருந்தேன். மைண்ட் கிராஃப்ட் எது ஜாம்பியாக வரப்போகுது கைஸ். ஏதோ ஓனாய் ஊழற சவுண்டு கேட்டுச்சு கைஸ், ஓடிடலாம் கைஸ். அப்புறம் அவன் யாருன்னு ஓடிடலாம் நம்ம. இப்போது ஓனாய் ஏதோ உழவுது, ஏதோ ஓனாய் வந்து கடிச்சு விட்டுற போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜாம்பி வரதுக்கான அறிகுறி போல் இது. மேகம் வேறு க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ ஜாம்பி தான் வருவோம் கண்டிப்பாக. ஓகே, அவன் யாருன்னு தெரில கைஸ். தொப்பி போட்ட மாட்டேன். அவன் ஒன்றுட்டு இருந்தான், யாருன்னு தெரில. கையில் வேறு என்னமோ வச்சுருந்தான், என்னன்னு தெரில. ஒரு குதிரை வேறு கீழே செத்து கிடந்துச்சு, என்னன்னு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கைஸ். ஆனால் நம்ம போன வாட்டி டோர்ஸ் கேமில் போட்டிருந்தோம். அந்த கேமில் என்னாச்சு, நம்ம 39 டோர்லேயே செத்துட்டோம். ஆனால் இந்த கேம் பிளேயில் நான் எப்படியா கடைசி வரைக்கும் போகணுன்னு இருக்கிறேன். இந்த கேம் எப்படியா முடிச்சே தீருவேன். டோர்ஸ் கேம் பிளே மாதிரி பாதியில் நிப்பாட்டி உங்களை ஏமாற்ற மாட்டேன் கைஸ். இந்த கேம் பிளே எப்படியா முடிச்சே ஆகுறோம். ஓகே, முடிச்சே ஆகுறோம் அப்படின்னு. இப்போ நம்ம 5000 மீட்டருக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டருக்கு போனோடனே அங்கே தான் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோ சீக்கிரமாக எப்படி தருவானுங்க தெரில கேஸு. 10,000 இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 40,000 போகணுன்னு நினைக்கிறேன். 40,000 இருந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கேமை பற்றி ஒன்றுமே புரியல கைஸ். கேமை நானும் ஆட வந்துட்டேன். வீடியோட லென்த் வேறு எவ்வளோ போகுதுன்னு தெரில. கேம் பற்றி புரியாமலே வந்துட்டேன். ஓகே கைஸ், போவோம் அப்படியே. 6,000 7,000 போகிறோம். 7,000. ஓகே, 7,000 போயாச்சு. 7,000 ஒரு தரம், 7,000 2 தரம், 7,000 3 தரம். ஓகே, 1,000 ஓகே 1,000. யாருன்னா அது கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இருந்த இடம் மாதிரியே இருக்கு. எம்மா எத்தனை சாம்பிடா கைஸ். ஒரு சாம்பி கையில் துப்பாக்கி வச்சுன்னு சுடுது கைஸ். கைஸ் ஒரு சாம்பி துரத்தின்னு வருது கைஸ். ட்ரெயினோட ஸ்பீடாக துரத்துறான். யாரா அவன்? ஐயோ கைஸ், ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க போல கைஸ். நம்ம ஓடிடுவோம். ஐயோ எத்தனை சாம்பி, கூட்டமாக சாம்பி நிற்குது கைஸ். ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இருப்பானுங்க போலையே. ஓகே 9,000. ஓகே, இன்னும் அங்கே இது இருக்குது கைஸ். என்னது அது அவ்வளோ பெருசா? வேணாம்ப்பா. இந்த முன்னோண்டு சர்ச் இருக்கிறதுலே அத்தனை சாம்பி இருக்குது. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளே 10,000 சாம்பி இருக்கும் போல். என்ன வண்டி இருந்துச்சு? எட்ரு மேன் வண்டி எடு மேன். ஓகே, நம்ம வந்துட்டு ஃபியூலை போடும். ஃபியூலு காலியாச்சு. டே 3 கோல் போட்டதுக்கே ஃபியூலு காலியாச்சாடா கைஸ். உள்ளே ஒன்றும் நிற்கிறானுங்க கைஸ். யாரா நீங்கள்? யாருன்னு தெரியலையே. இருங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்த இடம் மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு இருந்த இடம் மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செக் பாயிண்ட் ஆகிடுது. ஏன் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்தான்னு சொன்னால கைஸ். இவன் தான் கைஸ் இது. அவன் கையில் வச்சுருந்தது கன்னா. அடப்பாவி, இவன் எப்படி இங்கே வந்து செத்தான்? ஏன் இவன் எப்படி செத்தான்னு தெரியலையே. அங்கே மேலே உட்காந்து கன்று வச்சுட்டு இருக்கானுங்க, கீழேயும் கன்று வச்சுட்டு நிற்கிறானுங்களே. இவனுக்கு தான் சுட்டானுங்க போல கைஸ். அடப்பாவிங்களா டேப்பா. நான் இவனுங்களே தான் சுற்றிங்க. இவன் என்ன கூட அடிக்காமல் அப்படியே நின்றுட்டு இருந்தான்டா. நல்ல பையன்டா. இருங்க, அவுட்லானா என்னது? கூகுளில் போட்டு பார்த்துடலாம். நல்லா பேசுங்கன்னு தான் நினைக்கிறேன். லானா வந்துட்டு
லானா ஜட்ஜு லானா இல்லை லானா ஜஸ்டிஸ்னால் நல்லது. அவுட்லானா அடப்பாவி அவனுங்களா நீங்கள்? கைஸ் அவுட்லானா இது கைஸ் என்னது இந்த வந்துட்டு என்னது இந்த ஜட்ஜு சொல்கிறதெல்லாம் கேட்காம சுற்றிட்டு இருப்பானுங்களா கைதிங்க கைஸ். அடப்பாவி வெளில சுற்றுற கைதிங்களா நீங்கள்? தொப்பியெல்லாம் பார்த்தா கௌபாய் மாதிரி இருக்கிறானுங்க, நல்ல கௌபாய் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது டெசர்ட் மாதிரி இருக்குது, ஏன்னே தெரில, இது டெசர்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே இவனுக்கு என்னது இவனுக்கு ஏதோ ஃபியூலு காப்பஸ் ஃபியூலு ஏதோ போட்டிருக்கு. இவங்க செல் பண்ண முடியுமா? இன்னும் செல் ஆக மாட்டேறான். யூஸ்லெஸ் பெலோவா நீ? யூஸ்லெஸ் பெலோ. இருங்க ஏதோ போட்டிருக்கான் அவன் மேலே, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். கருப்பு ஃபியூலு என்னமோ போட்டிருக்கு, கருப்பு ஃபியூலு பவுண்டின்னு போட்டிருக்கு. பவுண்டின்னா வந்துட்டு பணம் தருவாங்களா? இங்கே என்ன போட்டிருக்கு? இதை வச்சுருக்கானுங்க கைஸ். அவன் வெளில அவங்க கன்று வச்சுருந்தான். பிளேஸ் அவுட்லா தான் என்கிட்ட இருக்கு. 35 ரூபாவா? அட்டா அவ்வளோ வர்த்தா நீ? அப்போ இவன் நம்மளை சுடுவான் போல கைஸ். கையில் கன்று சும்மா சொப்பு சாமான் நினச்சா சுடுவான் போல. 35 ரூபா சும்மா தருவானுங்க, சுடுவான் போல. நம்ம அதையும் எடுத்து சுடணும் போல. பவுண்டி ஹண்டர் கில் 5 அவுட்லா செல் 5 அவுட்லா 5 காசு அப்புறம் 1 ஸ்டாரு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே விடுங்க. வெளில 0ன்னு ஏதோ இருந்துச்சுல்ல, அதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. அதெல்லாம் கற்றுப்போம், கேமு புதுசாக வந்திருக்கோம், அதெல்லாம் கற்றுப்போம் அப்புறமா. இவன் பாருங்க கைஸ் எனக்கு பிடிச்ச கலர் கைஸ், பிளாக் கலரு. இது ஆனால் கிரேவாக இருக்குது. ஆனால் என்ன ஆப்ஷன் இது? வெல்டுனா என்னது? வெல்டுனா என்னது? இது பண்ணுவோமா? ஸ்க்ரூ அடிச்சு விட்டுவானா கைஸ்? அப்படியே நிற்குது கைஸ், ஸ்க்ரூ அடிச்சு விட்ட மாதிரி. வெல்டு பண்ணிக்கலாமா ட்ரெயினில்? ட்ரெயின் ஓட்டும் போது கீழே உள்ளதில்ல. ஓஹோ அப்படியா விஷயம். ஓகே நம்மக்கிட்ட இப்போ காசு பாருங்க. அந்த அவுட்லா தானுங்க தெய்வம் அமுச்சு விட்ட மாதிரி வந்தானுங்க கைஸ். இந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. நிறைய இடம் இருக்குது. இங்கேயும் டாக்டர் இருக்குது. இது என்ன கன்னு சுமித்து, அது என்னன்னு தெரில. அப்புறம் ஜென்ரல் ஸ்டோரு, அதில் தான் கோல் வாங்கணும். இது என்ன கன்னு சுமித்து, அது தெரில என்னென்னு. நம்மள ஜென்ரல் ஸ்டோரில் 3 கோலை வாங்குவோம். ஓகே அதை வாங்கிட்டு அப்புறம் இந்த கன்னு சுமித்துக்கு போவோம். 3 கோலை இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்குவோம். வேறு ஏதாவது மேலே இவனுங்க தான் சுட்டானுங்க போல கைஸ் இவனை. ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கிறானுங்களே. ஓகே இங்கே ஏதோ போர்டு இருக்குது. என்ன போர்டு? மெக்சிகோ 70,000 கிலோமீட்டர். இங்கேருந்து 70,000 கிலோமீட்டர் போகணுமா மெக்சிகோக்கு? ஓகே நம்ம இப்போவே 10,000ல் இருக்கிறோம். இங்கே இருந்து 70,000னா 80,000 கிலோமீட்டர் கைஸ். 10,000 போகிறதுக்கே 5 சாம்பி வந்துட்டு நம்ம மூக்கில் கடிச்சு விட்டுச்சு. 80,000க்கு எத்தனை சாம்பி வருமோ தெரியலையே. ஓகே 3 கோலை வாங்கிடுவோம். முதல்ல 3 கோல் வேணும். கோல் ஃபியூலு, ஆமாம் கோல் ஃபியூலு இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம ஊற்றிடுவாங்க பால். கோல் ஃபியூலு பால் வெறியாக இருக்குது. ஓகே கைஸ் போய் போட்டுருவோம். நமக்கு ஒரு ரைமிங்லாம் வருது கைஸ். என்ன கன்னு சுமித், இது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கன்னு சுமித் பார்க்கலான்னு. ரைஃபிள் ஆகும் கைஸ், கன்னு கைஸ். குட் பேட் அக்லி படத்தில் வர மாதிரி கன்னை அடுக்கி வச்சுருக்கானுங்களே. ரைஃபிள், ஷார்ட் கன், ரிவால்வர்னா பிஸ்டல், நேவி ரிவால்வர் வேறு மாதிரி. ஷார்ட் கன் நமக்கு எப்பயுமே ஷார்ட் கன் தான். ஷார்ட் கன் எவ்வளோ? ஷார்ட் கன் இல்லைங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்கே. ஷார்ட் கன் எவ்வளோ, இது எவ்வளோன்னு பார்ப்போம். ஷார்ட் கன் மேலே எவ்வளோ? 50. ஓகே நீ 50 எங்கே பாடு. ஓகே ஷார்ட் கன்னே 50னா அது இப்போ நிறையா தான் இருக்கும். இது 100, 75. நீ அப்படியே படுத்துருப்பா தம்பி. இது எவ்வளோ? ரிவால்வர் இது எவ்வளோன்னு பார்ப்போம். 35. அப்போ கேவலமாக அடிக்கும்னு நினைக்கிறேன். இது நான் நேவி ரிவால்வர் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கலர் மட்டும் மாற்றிருக்கானுங்க. என்னென்னு பார்ப்போம். 40 ரூபா. அப்போ அதோட வந்துட்டு இது கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் பண்ணும். நமக்கு ஷார்ட் கன்னு எல்லாம் ரைஃபிள், ஷார்ட் கன் ரைஃபிள். நம்மக்கிட்ட கம்மியாக காசுன்றாய நம்ம ஷார்ட் கன் வாங்கலாம். இதான் அவ்வளோ அதிகமாக இருக்க ரைஃபிளே வாங்கிடலாம். முல்ல ரைஃபிள் ஆமா வாங்கிடலாம். அப்போ ரைஃபிள் வாங்கலாம். ஆமாம் இதோட காஸ்ட்யூம் பார்க்கணும், ஆமாவோட காஸ்ட்யூம் பார்க்கணும். ரிவால்வர் அம்மா இதுவும் 15. ஓகே ஷார்ட் கன்னு சில்ஸா இது எவ்வளோன்னு பார்ப்போம். இது 24, அதே தான் 15 ரூபா தான். இதுவும் 24, 15 ரூபா. என்னத்தை வாங்கலாம்?
ஷார்ட் கன் ரைஃபிளு இல்லைனா ரிவால்வர் எல்லாமே ஆமோ வந்துட்டு எல்லாமே ஒரே ப்ரைஸு. நம்ம என்ன பண்ணுவோம், அதான் நிறைய காசு இருக்கே, பேசாமல் ரைஃபிள் வாங்கிடலாமா? என்னடா அது என்னன்னு தெரில. தான் நிறைய காசு இருக்கே, ரைஃபிளே வாங்கிடலாம் ரைஃபிளே வாங்கிடலாம். எதை வாங்கினாலும் சுட தெரில போகிறதில்ல. நம்ம சும்மா வந்துட்டு வச்சு பயம் காட்டுவோம் சாம்பிக்கு. கிட்ட வராதரா சுட்டுருவோண்டா அப்படின்னு பயம் காட்டுவான். பையன் செத்துருவான். ஓகே செத்துறிடுவான். ஓகே 75 ரூபா, இப்போ 50 ரூபா தான் இருக்குது. ஐயோ காசு எல்லாம் போச்சு கைஸ். ரைஃபிளே இவ்வளோ குத்து வாங்குறேன், உதவானான்னு தெரியலையே. சரி ரைஃபிள் ஆமோ இதை எடுத்துமோ 24 இதுவும் வாங்கிடுவோம். 1 2 3 வாங்குவோமா? 2 1 15னா 2 30 3 45. எப்படி கணக்கில் ஐயா கொஞ்சம் கில்லிடா அப்படின்னு போட்டு 3 ஆமோ வாங்கிடும். எவ்வளோ ஆமோ இருக்குது? இந்த ஷாட்கன்லாம் எடுத்துலேயே வச்சுருவோம் கைஸ். அப்புறம் வந்துட்டு அது காசு கேட்க போகிறானுங்க. நீங்கள் இதை கீழே தூக்கி போட்டதால் உங்களுக்கு காசு பேமெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அப்புறம் ரிவால்வர் கன்னு, நான் மட்டும் கன் இல்லை நான் சொன்னேன். ஏன்னா ஸ்க்ரீன் திரும்புது. என்னடா ஸ்க்ரீனை திருப்புறீங்க? தம்பிங்களா என்ன ஸ்க்ரீனை திருப்புறீங்க? அண்ணனுக்கு பயம் கத்துவீங்களா? அண்ணனுக்கு பயம் கட்டுறீங்களா? அண்ணெல்லாம் பயப்பட மாட்டேன் தம்பி. ஓகே கன்னு சுமித்து என்னன்னு தெரியலையே. காய்ஸ் பிளாக்கி காய்ஸ் சூப்பராக இருக்கே. பிளாக் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இது எடுத்துப்போம் கைஸ். எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம பிளாக் கலரில் ஆசை கிடச்சிச்சு. ஒயிட் கலர் பிளாக் கலர் 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர் ஒயிட் கலரோட கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். பிளாக்கு ஒயிட்டு மீடியம் 3 விதமான கலரும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இது ரெயின்போ கலர்லாம் தர மாட்டானுங்களா? ஐயோ ரெயின்போ கலர்லாம் தந்தால் வானவில்னு சொல்கிற போகிறானுங்க. ஐயோ வேணாம்ப்பா சாமி. 5 AM ஓகே போய்டுவோம் கைஸ். 5 AM ஆனால் நமக்கு 5 AM ஆனால் பகல் ஆகிடுது கைஸ். ஓகே இது நோட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர்லாம் வேணாம்ப்பா சாமி. ஓகே 10 கிலோமீட்ரு அவார்டு. இப்போ தான் 10 கிலோமீட்ரு வரோமா? சூப்பர்ப்பா தம்பி. ஓகே இது என்ன இடம்? என்ன இடம் கைஸ்? இதே கைஸு என்ன இடம் தெரியலையே. கன்னை கையில் வச்சுப்போமா? வேணாம் செவலை கையில் வச்சுப்போம். செவலை கையில் வைக்கணும். சேகை கையில் வச்சுட்டு போகிறேன் பாருங்களேன். ஓகே என்ன ஷாவு உள்ளேருந்தே ஷாவு அடிக்கலாங்க. ஷாவு ஐயோ சத்தத்துக்கு அப்புறமா அடிச்சுட்டு இருந்திருக்கேண்ணா. என்ன மாஸ்டர்னா என்னது? மாசில்லா மணி அதுவா? அது என்ன நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு ரைஃபிள் ஆமோ இருந்துச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு 96 ஆமோ இருக்குது கைஸ். ஓகே இப்போ டீ பாட்டு அப்புறம் புக்கு வேறு என்ன இருக்குது? ஓகே அவ்வளோதான். அந்த டரண்ட்டு ஆமோன்னு ஏதோ இருக்குது, அதை பிக்கப்பே பண்ண முடியல கைஸ். ஓகே என்ன பண்ணுவோம், அங்கே நம்ம ட்ரெயினுக்கு போயிடுவோம் அப்படி. ஓகே நம்மளோட 3 ஹார்ஸ் இருக்குது கைஸ். வேறு நமக்கு சூப்பர் லக்காக 3 ஹார்ஸ் கிடச்சிருச்சு. இந்த 3 ஹார்ஸோட லக்காலே நம்ம கடைசியில் ஜெயிக்க போகிறோம் பாருங்கள். கடைசியில் போய் என்ன இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கடைசியில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 80,000 மீட்டரில் என்ன இருக்கும்? 80,000 கிலோமீட்ரு என்ன இருக்கும்னு தெரியலையா? என்ன முடிச்சு தள்ளிடுவான். நம்ம யார்? மாசில்லாமணி கையில் இருக்கு. மாசில்லாமணி டன் 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 கையில் இருக்கு. ஓகே இப்போ பாருங்கள், மாசில்லாமணினா என்னன்னு தெரியுமாடா? தம்பி எங்கள் பேர் ஹெச்சாட். கோய்ஸ் பாம்பு தூக்கின்னு வராங்க. நீ தான் அந்த பாம்பு பக்கறியா? பக்கடா ஜி பாம்பையா கைஸ்? பாம்பு பக்கரி அப்பா கோய்ஸ். அவனே பாம்பை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு பறந்து போயிட்டான் கைஸ். ராக்கெட் மாதிரி. சந்திராயன் 3யோட அவன் தான் ஸ்பீடாக பறந்து போவான் போல் ஸ்பேஸுக்கு. ரொம்ப பெரிய ஆளாக இருப்பான் போல், பறந்துட்டான். இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டு 3 பேர் நிற்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு மாசில்லாமணி? இவனுங்களெல்லாம் ஷவல் வச்சா முடிச்சிடலாம். சாவு செத்துறான் ஒருத்தவன். சாவு இதை கஷ்டப்பட்டு சாவடிக்கிறோம். உள்ளே எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் மர்டர் பண்ணுறேன். ஐயோ இப்போ மர்டர் தான் பண்ணிட்டு இருக்கோமா?
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் லூட் வச்சிடலாம். எல்லோரும் சாவச்சிட்டோம். என்ன இருக்குது, கோல்டு தான். இவனுங்களை போய் திட்டமே, சாரிப்பா, அவங்கள மர்டர்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஜாம்பிஸை மட்டும் தான் மர்டர் பண்ணுவேன். ஓகேவா? இது ஒன்று கைஸ், ஸ்க்ரீன் சும்மா திரும்பினே இருக்குது கைஸ். இன்னும் இந்த மொபைல் பிளேயர்ஸுக்கெலாம் இந்த புரட்சியை கிளப்புங்க. ஃபோனை திருப்புவது எப்படியா? ஐயோ, வாய் வரக்கூடாது. ஓகே கைஸ், விட்ருங்க, அதை விட்ருங்க கைஸ். சேர் வெல்டு பண்ணால் யூஸ் பண்ணலாமா, உக்காரலாமா? இருங்க, நம்ம எதுக்கு சேர் போட்டு உட்கார போகிறோம்? நம்ம ட்ரெயின் தானே ஓட்டுறோம். சும்மா இருக்கட்டும், டெக்கரேஷனாக இருக்கட்டும், டெக்கரேஷன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம போயிடுவோம். $5 வச்சுருக்கோம் கையில். எவ்வளோ பெரிய காசு, $5. ஒரு சல்லி இது கூட எனக்கு கோல் கூட வாங்க முடியாது அதை வச்சுக்கின்னு. கோல் என்ன, ஒரு பேண்டேஜ் கூட வாங்க முடியாது. பேண்டேஜ் எவ்வளோன்னு தெரியலையே. பேண்டேஜ் ஒரு வேலை $5 இருக்கிறான். எப்படி இருக்கும்? ஐயோ, அதெல்லாம் அசிங்கமாக பார்ப்பாங்களே. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுறோம். ஓகே கைஸ், அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே. அப்படியே போவோம், ஏதாவது வீடு வருமானு பார்ப்போம். நைட் ஆகிடும் போல் வீடு வரத்துக்குள்ளே. 12,000 மீட்டர் போயிட்டோம். ஓகே கைஸ், நான் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன்னா 20,000 மீட்டருக்கே வந்துட்டேன் கைஸ். ஒரு வீடு கூட வரல. அதுக்கப்புறம் ஒரே வாழ்க்கையே வெறுத்துட்டேன் கைஸ். ஓகே, இந்த 3 பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 நம்ம இன்னைக்கு பௌர்ணமி போல் பெருசாக இருக்குது 3. ஓகே, ஷாக்கு, செவலி, ரைஃபிளு, மாசரு, பேண்டேஜு இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. யாரா நீ? கைஸ், யார் கைஸ் அவன்? பாடி பில்டர் மாதிரி இருக்கான். பெருசாக இருந்தாங்க கைஸ். இருங்க, லைட்டில் பிடிக்கின்னு போய் பார்ப்போம். கருப்பாக இருக்கிறாங்க கைஸ். ஆஃப்ரிக்கனாக இருப்பானோ? போய் தூக்கின்னு போய் பார்ப்போம் கைஸ். யாரா நீ? வேறு உல்ஃபு வேல்யூபிள். பாருங்க கைஸ். ஸ்டெராய்டு போட்டு ஏற்றிருப்பான் போல் உடம்பு. இப்படி இருக்குது. ஆல்ரெடி 10 இருக்குது நம்மக்கிட்ட. செல் பண்ணுவோம் வாங்க. ஓகே, எவ்வளோ கிடைக்க போகுதோ. விற்றா என்ன கிடைக்கும்? ஒரு $5 தருவாங்க. இவன் யார் செத்தான்? இவனை ஏன்டா கொன்ன? யாரா கொன்னா இவனை? சரி விடுங்க, எவனா கொண்டு இருப்பான். உள்ள ஏதாவது ஜாம்பி எல்லாம் அந்த இவன் தானே அந்த ஸ்டெராய்டு அவன் வந்துட்டு கொண்டு இருப்பான். $20 கிடைக்குது கேஷ் கொண்டா. மற்றெல்லாம் ஜாம்பி தான். ஜாம்பியை செல் பண்ண முடியுமா? முடியாது, வேஸ்ட்டு. விலைக்கு போ. ஒன்று செல்லும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, 3 ஜாம்பி வச்சுருக்கேன். இது வந்துட்டு செல் ஆகும்னு நினைக்கிறேன். ஜங்க்குன்னு போட்டிருக்கு. ஓகே, $5 செல் ஆகுதுக்கு. சூப்பர் கைஸ். இப்போ நம்மகிட்ட $30 இருக்குது. ஜாம்பிஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஃபியூலில் போட்டுருவோம். 1 2 சேர் இருக்குது. சேரு செல் பண்ணுறோம் கைஸ். நம்மக்கிட்ட தான் டிரைவர் செல்லில் தான் நம்ம உட்கார போகிறோம். நம்ம எதுக்கு சேரு? ஓகே, செல். இங்கே பேரல் வேணும். பேரல் வந்துட்டு பேரல் ஃபுல்லாக ஃபியூல் அது. ஓகேவா? அது நமக்கு வேணும் கைஸ். ஐயோ, ஜாம்பிஸ் விட்டு வரேன் பாருங்களேன். ஜாம்பிஸ் எடுத்துப்போம். அப்படியே இது செல் பண்ணுறோம். இந்த சேர் நமக்கு தேவையில்லை தான். ஓகே, ஜாம்பி. ஓகே, ஜாம்பி மலையே பொழிகிறது. ஓகே, நம்மகிட்ட $40 இருக்குது. $40 வச்சு என்ன பண்ணுறது? ஜாம்பிஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோம். டீ பாட் இருக்குது. டீ பாட்டி செல் பண்ணிடணும். டீ பாட் எடுப்போம். இதுவும் ஜங்க்கு தான். $5 செல் ஆகுது. இது செல் பண்ணிட்டு வந்துடும். இந்த ஹார்ஸ் மேலே வேறு கைஸ் அடிக்கடி உக்காந்துடுறேன். காண்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதையும் போய் செல் பண்ணிடலாம். ட்ரேடிங் போஸ்ட்டு. என்ன போஸ்ட்டு? ஓகே, செல் பண்ணியாச்சு. $45 கிடச்சிச்சு. $45 வச்சு என்ன வாங்கலாம்? ஏதாவது வாங்குவேன். எதை வாங்கினா என்ன, எதுனா நல்லது தான். ஓகே, ஹார்ஸு மேலே ஏறி அப்படியே போக முடியுதான்னு பார்ப்போம். போக முடியல கைஸ். எதுக்கு அசிங்கப்பட்டுன்னு நம்ம நேரடியாகவே போயிடலாம் லேடரில் ஏறி. ஓகே கைஸ், இப்போ நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அங்கே எவனோ கிடக்குறானே, அவன் அவனும் அதே அந்த ஸ்டெராய்டு மண்டைனா அப்படி தான் இருக்கிறான். ஸ்டெராய்டு தம்பி, நீயாப்பா அது? தம்பி ஸ்டெராய்டு. ஆமாம் கைஸ், ஸ்டெராய்டு மண்டையங்க செத்து கிடக்குறான். மேலே இருக்கிறவனுங்க அது கொண்டுட்டானுங்க போல். வாப்பா, அப்போவே சொன்னேன், எதுக்கே என்னை துரட்டிட்டு வந்து இப்படி செத்து கிடக்குற பாரு. ஓகே, இப்போ இவனையும் விற்றா $20 கிடைக்குமா? அப்போ $65 ஆகிடும் நமக்கு. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோல் வாங்கி போட்டுடலாமா? எதை வாங்கி போடலாம்? ஓகே, எதையா வாங்கி போடுவோம்.
ஓகே பேசாமல் ஆமாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான் கைஸ், அவனையும் பார்க்காம இருக்க பாருங்களேன். எல்லா ஸ்டெராய்டும் நைட்டு ஓடி வந்திருக்கான் கைஸ். அங்கேருந்து டேரண்ட்டுக்காரனையே கொண்டுட்டாங்க கைஸ் இந்த ஸ்டெராய்டு மண்டையன். அவ்வளோ பவர்ஃபுல்லா ஆனால் தான் இவனும் செத்தானா? ஐயோ, ஒரு அடியிலே முடிச்சு விட்ருவான் போல். வேணாம்ப்பா, ஸ்டெராய்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். இப்போ 85 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட, 85 ருபீஸ். ஓகே, இங்கே போயிட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன இது? ஸ்னேக் ஆயிலா? ஓகே ஓகே, வாங்கிப்போம். எவ்வளோ? 35 ரூபா. அங்கே வாங்கிப்போம். கன்சியூமபிள். ஓகே, கன்சியூமபிளாக சாப்பிட்டுக்கலாம் போல். என்னன்னு தெரில. லைஃப் டாக்டர் தானே, லைஃப் ஏற போகுது, வேறு என்ன ஆக போகுது? ஓகே, $50 இருக்குது இப்போ பேலன்ஸு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுப்போமா. ஜென்ரல் ஸ்டோரில் போய் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கோல் தான் இருக்கும். இவ்வளோ ஐட்டம் இருக்கே, இதில் ஏதாவது ஒன்றாச்சும் வாங்க முடியுமா நம்மளால்? எதுக்கு அதெல்லாம் என்னென்னே நமக்கு தெரியாது. நம்ம இந்த கோலே வாங்கிப்போம். 1 2 போட்டு கீழே வந்துச்சே. வாட் நான்சென்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகே, கிளிக் பண்ணுறோம் லிவரை. ஓகே, 2 கோல் வாங்கியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஷனில் இதை போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஜாம்பிஸ்லாம் கிடப்பானுங்க இந்த வீட்டில், அவனுங்களே அப்படியே போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணுவான். ஓகே, பேசாமல் நான் வந்துட்டு எதையுமே லூட் அடிக்க போகிறது இல்லை கைஸ். நமக்கு ஆல்ரெடி 2 கோல்டு இருக்குது. இப்போ நமக்கு ஃபுல்லாகவே இருக்குது ஃபியூலு. அங்கே போயிட்டு ஃபியூல் போடுறதுக்கு வந்துட்டு எவனா மாட்டுவான். இந்த ஒரு கோலை போட்டாலே அங்கே போய்க்கலாம், ஃபுல்லாக இருக்குல்ல ஃபியூலு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே உங்களுக்கு ஸ்கிப்பு பண்ணலான் இருக்கேன். ஸ்கிப்பு அப்படியே டேரெக்டாக 30 கிலோமீட்டருக்கு போயிட்டு சந்திக்கலாம். அதான் எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்துட்டோமே. 30 கிலோமீட்டரில் தான் இருக்கோமா என்ன? இருங்க, எத்தனை கிலோமீட்டரில் இருக்கும்? இல்லை, 20 கிலோமீட்டரில் தான் இருக்கும். நான் டேரெக்டாக 30 கிலோமீட்டரில் போய் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். அப்படியே அதாவது எப்படின்னா, இப்போ நான் 20 கிலோமீட்டரில் இருக்கேன்னா, நான் அப்படியே 30 கிலோமீட்டர் டேரெக்டாக போயிடுவேன். நான் வீட்டை லூட் அடிக்கிறதெல்லாம் காட்ட மாட்டேன். அதனால் நான் வீட்டையே லூட் அடிக்க மாட்டேன். நானே டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலான்னு இருக்கிறேன். ஆனால் அதுதான் உங்ககிட்ட எதுக்கு காமிச்சிக்கிட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. அப்படியே நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நைட் ஆகிட்டோன்னே நம்ம என்ன நைட்டுன்னு தெரில, என்ன நைட்டுன்னு பார்த்துட்டு அப்படியே சாம்பி கடிச்சிச்சுன்னா சாம்பி எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அதுதான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா நைட்டில் கிளம்புனா அப்புறம் ரிஸ்க்கு கைஸ். அப்புறம் அந்த ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்து ஸ்பான் ஆகிட போகிறானுங்க. ஓகே, இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இவனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். இந்த அவுட்லா தானே, அவுட்லாவா கௌபாயா? கௌபாய் மாதிரி இருப்பானே, அவன் தான் வந்து இருக்கானான்னு பார்த்தேன். ஓகே, நைட் ஆயிடுச்சு கேஸ். என்ன நைட்டுன்னு பார்ப்போம். அந்த 3 பெருசாக இருந்தால் நமக்கு அந்த வேறு உலுஃபா அவன் வந்தான். அப்போ அந்த 3 பெருசாக இருந்தால் அந்த வேறு உலுஃபு வருவான் போல். 3 சின்னதாக இருந்தால் சாம்பி வரும் போல். என்ன இது ரெட்டு கலரில் இருக்குது ஸ்கையே, என்னன்னு தெரில. எவனா வருவான், அப்படியே கலெக்ட் பண்ணுவான். என்ன நைட்டுன்னு தெரியலையே. சரி விடுங்க, எவனா விழுவான் வந்துட்டு சுடுவானுங்க இவனுங்க. அப்படியே கலெக்ட் பண்ணுவான். நமக்கு என்ன, நம்ம கலெக்ட் பண்ணி ஃபியூலில் போட போகிறோம். இதில் என்னது இருக்குது? ஓகே, பட்டுன்னு எவனா வில்லுங்கடா. யார்றவன் கோட் ஷூட்லாம் போட்டுருக்கான்? தம்பி நில்லு. தம்பி நீ எங்கே ஓடுற? என்னைய அடிக்க வரான். இந்த ரைஃபிள் ஷாட் செட்டுப்போ. அவனுங்களே சுட்டானுங்களா? புல்லட்டை சிக்கனமாக இருந்தால் இது பண்ணுறானுங்க. ஓகே, பேர் என்ன? கோல் தாடா, வேம்பயராமா. வேம்பயருக்கும் பெயர்னு வேலைப்படா. யார் இவன்? பல்ல இழிச்சுன்னு வேல்யூபிளா இவன் எடுத்துப்போம். வேல்யூபிள் தானே. ஏன்னா இதே 2 ரூபா பரிசு உங்களுக்கு கிடைக்குமா? அடப்பாவி, இவனுங்க வேறு எதாவது மெசேஜ் போட்டுன்னே இருக்கிறானுங்க. நான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன், இந்த பிளர் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இந்த வேம்பயர் கிடச்சிருந்தாங்க. 4 × 15. இங்கே எத்தனை கிடைக்கும் கடைசியில் டோட்டலாக பண்ணுவோம். நான் 5 × 15 வெயிட் பண்ணு, டோட்டலாக பண்ணுவோம். 5 × 15 வந்துட்டு 75. 5 இப்போ 6 × 15 வந்துட்டு 90. 75 90. 7 × 15 வந்துட்டு 105. 8 × 15 வந்துட்டு 120. 9 இப்போ தான் 9th ஒன்னா. ஹெட்ஷாட் போடு. ஓகே, 9 × 15 வந்துட்டு
135. வெளில எவனோ இருக்கானா என்ன? இவன் ஒட்டிக்கின்னு இருக்கிறான். எவனும் இல்லையே, யாரை பார்த்து இப்போ சொல்கிறான்? வெளில எவனா கிடக்குறான்? ஒன்றுமே இல்லை. வெளில ஏதோ அங்கே ஒருத்தன் வந்துட்டான். 10 இன்ட்டு 12 150. சூப்பர். 2 பேர் இருக்கானுங்களா? ஓகே, ஒருத்தனை செல் பண்ணிட்டு இன்னொருத்தவனை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ அதை எடுத்துன்னு போயிட்டு செல் பண்ணுறோம். இதை மட்டும் இங்கே பாருங்க, டான்ஸ் ஆடுறான் பாரு. ஐ டான்ஸ் 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 வித் மை லெக் 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 வித் மை ஹெட் ஹெட் அப்படின்னு ஆடுறான். டேங்கு டான்ஸ் கேட்குது அவனுக்கு. டான்ஸே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயினுக்கு போய்டுவோம் கைஸ். ட்ரெயினுக்கு போயிட்டு என்ன குரல் மாறிச்சு தெரியுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ட்ரெயினுக்கு போய்டுவோம் கைஸ். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்துட்டு 38 கிலோமீட்டருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டேரெக்டாக 38 கிலோமீட்ரு நான் அப்படியே போயிடலான் இருக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ட்ரான்சிஷன் பார்த்துருங்க. பூம் பாம் பம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் 30 கிலோமீட்ரு வந்துட்டோம். என்னடா எல்லாமே மாறி இருக்கு, அப்படியே டிஸ்பிளேவே வேறு மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் வேறு ஃபோனில் வந்திருக்கிறேன். ஏன்டா மாறினேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், கீழே வேறு 4 பொருள் இருக்குது. என்னடா பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். அது வந்துட்டு நான் மாறினேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்ரு வந்துட்டு இருந்தேன்னா வேம்பயர் நைட்டு அப்படியே வேம்பயரை கலெக்ட் பண்ணிடுறோம். அப்படியே நான் சொல்லிவிட்டே அந்த வேம்பயரை கலெக்ட் பண்ணுறேன். அது என்னாச்சுன்னா, அந்த 20லேருந்து 30 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருந்தேன்னா என்ன ஆச்சு, திடீர்னு வந்துட்டு பட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு. ரீகனெக்ட் லீவ் அப்படின்னு வந்துச்சு. என்ன தெரியுமா இருந்துச்சு, யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு திஸ் கேம் அப்படின்னு வருது கைஸ். யூ கேம் டு ரெஸ்ட்ரிக்டட் ஏதோ வந்துச்சு. யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஏதோ வந்துச்சு. கிக்குடு அவுட்டு அப்படின்னு வந்துச்சு. நான் ஏன்டா கிக்குடு அவுட்டுன்னு தெரில. நான் மாட்டின்னு ட்ரெயின் ஓட்டிகிட்டு வந்திருந்தேன். ஒரு வீடு கூட லூட் அடிக்கல. ஒரு வேளை ஒரு வீடு கூட லூட் அடிக்கலன்னு சொல்லிட்டு பண்ணிட்டானுங்களோ. இருந்தாலும் இருக்கும். யாருங்க இவங்க எனக்கு டென்ஷன் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தேங்க. அப்புறம் அந்த ஏதோ கோல்லாம் கிடச்சிச்சு. அந்த 4 கோல் அப்படி தான் கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொரு ஐட்டம் கிடச்சிருக்கு. என்ன ஐட்டம்னு காமிக்கவா? இதோ காமிக்கிறேன். அப்புறம் வேறு ஃபோனும் மாற்றிட்டேன். ஏதோ வேறு எதாவது இப்போ ஃபோனில் எதாவது ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சி நான் ஃபோனையே மாற்றிட்டேன் கைஸ். அந்த அளவுக்கு வந்துட்டு காண்டேற்றி விட்டானுங்க. கஷ்டப்பட்டு வந்தால் அதில் 10 வேம்பயர் வேறு எடுத்து வச்சுருந்தேன் கைஸ். அது வேறு போச்சு. ஆனால் பரவாயில்ல, வேம்பயர் நைட் வந்துச்சு. என்னடா அதை ஒன்றுத்தை போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க ஸ்பெஷலு. அது என்னன்னே எனக்கே தெரில. ஆனால் வந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். அதை வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். மூளையை எடுத்து அவுத்து வச்சுட்டு கண்டுபிடிச்சேன். என்ன இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களாம் டேட் ரீல்ஸில் பிளேயராக கூட இருப்பீங்க, ப்ரோ பிளேயராக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷீட்டு மெட்டல், இதுதான் மெட்டல் ஷீட்டு மெட்டலான்னு தெரில. எழுதியிருக்கிறது ஷீட்டு மெட்டல் தான் எழுதியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணலான் இருக்கேன், இப்போ நான் வந்துட்டு இருந்தேன் கைஸ் 30 கிலோமீட்ரு. 2 கௌபாய் வந்துட்டு மண்டை மேலேயே ஹெட் ஷாட் அடிச்சானுங்க. ஆனால் சாவலை, தப்பிச்சிட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் ஹெட் ஷாட் அடிச்சானுங்க மண்டை மேலேயே. அதனால் நான் முன்னாடி வச்சிடலாமான்னு பார்த்தேன். ஆனால் முன்னாடி வச்சா நான் எப்படி உள்ளே போவேன், வெளியே உட்காந்துட்டு இருப்பேன்னா. அதனால் சைடில் வந்துட்டு ஜன்னலை மூடிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஜன்னலை மூடிட்டேன். இப்போ இந்த ஜங்க் இதெல்லாம் சேல் பண்ணு. என்னடா நீ வந்துட்டு ஜங்க்கெல்லாம் சேல் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம் கைஸ், அவ்வளோ ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்துட்டேன் கைஸ். எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியுமா? அந்த ஜங்க் 5 ரூபாவாக சேர்த்து வச்சு வந்தேன் கைஸ். அந்த கோல்லாம் எப்படி போட்டேன்னு தெரியுமா? கோல்லாம் வந்து ஒரு வீட்டில் 2-3 கோல் கிடச்சிச்சு. அந்த கோல் மூலியமாக தான் கைஸ் போட்டேன். இதுக்காகவே லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இதுக்காகவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், கன்னு சுமித் இங்கே தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வேம்பயர் இருக்கிறான். இவனை போய் செல் பண்ணிடலாம். அப்புறம் கன்னு சுமித்தில் எனக்கு வந்துட்டு இது ரைஃபிள் கிடச்சிச்சு. ஆமோ தான் சுத்தமாக இல்லை. அதுவும் ரைஃபிளும் போன செக் பாயிண்டில் தான் கிடச்சிச்சு. அதுவும் நான் வாங்கலை, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே சுட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம மாஸ்டரு அதெல்லாம் போச்சு. அப்புறம் அது வந்து ஸ்னேக்கு ஆயில் 35 ரூபா கொடுத்து வாங்கணுமே, அதுவும் போயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்பிளே சேஞ்சே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆமாம் கைஸ், ஃபோனையே நான் மாற்றிட்டேன். ஓகே கைஸ், இந்த ஷீட்டு மெட்டல் சைடில் கேப் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேப்பே இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டேன். ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது கேப்பு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆமாம் கைஸ், கேப் அழகாக தெரியுது. சூப்பராக இருக்குது கேப்பு. ஓகே, நமக்கு அவ்வளோதான் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய கேப்பு, பிரச்சனையே இல்லை, விடுங்க போயிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், 30 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் போவோம். 30 கிலோமீட்ரு அவார்டு தந்துட்டானுங்க. ஒவ்வொரு 10 கிலோமீட்ரு ஒரு 10 கிலோமீட்ரு போகும்போதுமே அவார்டு தராங்க. ஓகே, இந்த ஃபர்னிச்சரு இந்த வீடு தான் கைஸ். ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீடு தான். இந்த வீடு பேர் ஃபர்னிச்சரு. இங்கே போகும்போதெல்லாம் எனக்கு கோல் மழையே கிடைக்கும் கைஸ். இன்னும் ஒரு அடியிலே செத்துட்டான். எப்படி செத்தான் தெரியலையே. ஒரு அடியிலே செத்த இது கைஸ். டரண்ட்டு கொள்ளுதா தம்பி, வெளிலவா. நான் என்னடா ஒரு அடியிலே சாவறான்னு பார்த்தேன். தம்பி ஆமாம், ஹெட்ஷாட் வாங்க. சூப்பர். அப்படியே கடிச்சிட்டு இவனை போய் ஃபியூலில் போட்டுருவோம். தம்பி நீ வெளிலவா, வெளிலவா தம்பி, வெளிலவா. அப்படியே ஹெட்ஷாட் வாங்க திறந்துக்கிட்ட. சூப்பர் தம்பி. ஐயோ, டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அப்படியே ஹீல் பண்ணிப்போம். ஓகே ஹீல் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், உள்ளே போய்ட்டு கோல் எடுத்துப்போம். கோல், சேரு எல்லாமே ஃபியூல் ஐட்டம் போட்டுருவோம். கோல்டன் ஸ்டாச்சு. ஓய், கோல்டன் ஸ்டாச்சுவா? ஃபஸ்ட்டு பார்த்தது கைஸ் அந்த கோல்டு. அதுக்கப்புறம் கோல்டை கண்ணுலேயே காட்டல கைஸ் இவனுங்க. இப்போ தான் கைஸ் நமக்கு கோல்டன் ஸ்டாச்சு கிடச்சிருக்கு. கோல்டன் ஸ்டாச்சு. ஓகே கைஸ், செகண்ட் டைம் ஆச்சு நல்லா விளாட்றோமே. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 40 கிலோமீட்டருக்கு போய்டுவோம் கைஸ். எப்படியாச்சு என்ன பண்ண போகிறேன் நான், அதே மாதிரி தான் 40 கிலோமீட்டர் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வாட்டி ரீகனெக்ட் வராதுன்னு நம்புகிறேன். ஓகே, அப்படியே 40 கிலோமீட்டருக்கு உங்களை நான் ஸ்கிப்பு பண்ணிடுறேன். ஓகே, பண்ணிவிடுவா. ஓகே, 3, 2, 1. ஓகே கைஸ், 40 கிலோமீட்டர் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் அங்கே நிற்கிது. ஃபியூல் இல்லை. ஓகே, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே, ரெக்கார்டு தான் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஃபோனில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுதானே பார்க்க முடியல கைஸ். அந்த ஃபோனில் வந்துட்டு பார்க்க முடியும், இந்த ஃபோனில் பார்க்க முடியல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இந்த ஃபோனில் வந்துட்டு கிராஃபிக்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த ஃபோன்லேயே நம்ம வந்துட்டு மேலும் வீடியோஸ்லாம் போடலாமான்னு சொல்லுங்கள். நான் கிராஃபிக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த ஃபோனில் 1% கூட லேக் ஆகுது. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ் இந்த நைட். ஆனால் இந்த கேமில் ஏன் தான் இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. நைட் ஆனால் அது இருட்டு ஆகிடுது. ஓகே விடுங்க, அதெல்லாம் சகஜம். ஓகே, கோலை வச்சு ட்ரெயினில் வெல்டு பண்ணியிருந்தோம். எதுக்கு எல்லாத்தையும் வெல்டு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வெல்டு பண்ணாதான் கைஸ் எல்லாம் நவுறாமல் இருக்குது. ஒரு வாட்டி தெரியாமல் மறந்துட்டேன் கைஸ் வெல்டு பண்ணுறதுக்கு. அப்படியே நவுத்திட்டேன்னா ட்ரெயினில் இருக்க எல்லாம் கீழே வந்துச்சு. ஓகே, அதனால தான் வெல்டு பண்ணி வச்சேன். இங்கே பாருங்க கைஸ் ஒன்று நோட் பண்ணேன். இந்த அவுட்லாவெல்லாம் வந்துட்டு இது ஷூட் பண்ணானுங்க. நான் இந்த சைடு வந்தேன். அவுட்லா அங்கே ஏதோ கேஸ்டல் இருக்குது பாருங்கள். அந்த கேஸ்டல் என்னென்னே தெரில. ஏதோ கேஸ்டல் மாதிரி இருக்குது, என்னென்னு தெரில. அதுக்குள்ளெல்லாம் போவேனா, அதுக்குள்ளே எத்தனை தாம்பி இருக்குமோ. ஓகே, இந்த வீட்டிலலாம் இருக்கானுங்களே, அவனுங்களாம் இருந்தாங்க கைஸ். ஓகே, நமக்கு நம்ம ஆர்சி வந்து என்ன சொல்ல விட மாட்டானுங்களே. ஓகே, நம்ம ஆர்சி கிடச்சிருச்சு கைஸ். 3 ஹார்ஸுமே கிடச்சிருக்கா என்ன, இல்லை 2 ஹார்ஸ் கிடச்சிருக்கு. பிளாக் அண்ட் ப்ரௌன், பிளாக் அண்ட் ஒயிட் கிடச்சிருக்கேன். அதான் கேஸ். அது என்னென்னா ஹார்ஸுன்னே வந்து கிரே ஹார்ஸும் இருக்கு. சூப்பர் கைஸ், நம்ம வச்சு இந்த ஹார்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு கைஸ். வேற மாதிரி அந்த அவுட்டில் என்ன பண்ணானுங்க, மண்டடி வச்சானுங்க கைஸ். இந்த முன்னாடி டோர் என்ட்ரன்ஸ் கேட்டு இருக்குல்ல, அது வழியாக மண்டடி அடிக்கிறானுங்க. அதனால் வந்துட்டு டோர் என்ட்ரன்ஸ் கேட்டை வந்துட்டு மூடிடலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் அது எப்படி மூடினா நம்ம எப்படி உள்ளே போடுறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குலாம் டவுட் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் வந்துட்டு 30 கிலோமீட்டரா எல்லாமே 30 கிலோமீட்டர் தான் வருது. ஏன்னா அந்தளவுக்கு அடிபட்டிருக்கேன் கேஸ் 30 கிலோமீட்டரில். இவ்வளோ அடிபட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ். ஐயோ, வாய் வேறு குளருது. வாய்ஸ் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அடித்தா தானே பிரச்சனை. நம்ம பாதியாக அடிச்சிடலாம். பாதியாக அடித்தா ஜாம்பி சொல்லு. ஐயா, யாரா வேணா கால் பண்ணினே இருக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஓகே கைஸ், என்னென்னா இதோ இப்படி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அடித்தா தானே பிரச்சனை. இங்கே பாருங்கள், இந்த சேரில் வேறு சும்மா உட்காந்துட்டே இருக்கிறேன். சேரை தூக்கி வெளில போடு. வெளில போடி. சும்மா இதில் வெல்டு பண்ண வேணாம், அப்படியே தூக்கி போட்டுருவோம்.
இதையும் வெல்டு பண்ண வேணாம். வெல்டு பண்ண தான் உட்கார முடியும் கைஸ். அதுதான் போட்டிருக்கு அதுலேயே. இப்படி நம்ம வெஸ்டர்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சைடாக இப்படி பூந்து வந்துடலாம். எப்படி கஷ்டப்பட்டு மூளையை தூக்கி வெளில வச்சு யோசிச்சிருக்கோங்க. இதுக்காகவே லைக் பண்ணுங்க கைஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையில் வேறு 10 சாம்பி இருக்குது. சாம்பியில் சிலதுலாம் சாம்பி, அந்த ஒன்றே ஒன்று மட்டும் இது. அப்புறம் 5 கௌபாய் இது, மீதி 5லாம் அவனுங்கெல்லாம் போய் செல் பண்ணிட்டு, இந்த சேர்லாம் செல் பண்ணிட்டு, எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு வரணும் கேஸ். ஃபுல்லாக இதுவே தான் கேஸ் போயிட்டுருக்குது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஐடியா தோணுச்சு கேஸ். 30 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வர போது என்ன ஐடியானா, கோல் வந்துட்டு நம்ம இப்போ நமக்கு நிறைய காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்டன் ஸ்டாச்சுலாம் விற்கிறோம். நிறைய காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல் வந்துட்டு லிமிட் எவ்வளோ நம்ம கடைசி வரைக்கும் போகும்போது ஒரு ஒரு அதாவது நம்ம 10 கிலோமீட்டரில் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா, அதாவது ஒரு செக் பாயிண்ட்லேருந்து இன்னொரு செக் பாயிண்ட், அதாவது இந்த சேஃப் ஜோனு, இங்கேருந்து இன்னொரு சேஃப் ஜோன் ட்ராவல் பண்ணணும்னா 3 கோல் தேவையில்ல. அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த மாதிரி 3 கோல் வந்துட்டு கடைசி வரைக்கும் போகிற அளவுக்கு 3 கோலாக வாங்கிட்டோன்னா, அதாவது எவ்வளோ ஃபுல்லாக 3 கோலாக வாங்கிட்டோன்னா, இப்போ வந்துட்டு நமக்கு இந்த செக் பாயிண்டில் அந்த செக் பாயிண்ட் பண்ணால் 3 கோல் வேணும். இப்போ அந்த செக் பாயிண்டில் அடுத்த செக் பாயிண்ட் பண்ணால் 6 கோல் வேணும். அப்படி அந்த செக் பாயிண்டில் அடுத்த செக் பாயிண்ட் பண்ணால் 9 கோல் வேணும். அந்த மாதிரி வாங்கிட்டோன்னா என்னென்னு தான் பார்க்குறேன் கேஸு. அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா என்னென்னு பார்க்குறேன். ஓகே கேஸ், இப்போ நம்மக்கிட்ட 315 இருக்குது. நம்ம அந்த மாதிரியே வாங்குவோம் கேஸ். பேசாமல் நம்ம கோல் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காசு அதிகமாகவே இருக்குது. அப்படி வாங்கிடுவோம். நம்மக்கிட்ட புல்லட்டும் லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. லிமிட்லெஸ்னால் போதுமான அளவுக்கு இருக்குது. டேரெக்டாக 80,000 கிலோமீட்டருக்கு போய்ட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு ஜாலியாக வந்துடுவாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்படியே நடுவில் எவனா வந்தால் முடிச்சு விட்ருவோம். 80,000 மீட்டரை போய்ட்டு ஜெயிச்சிருவாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், 80,000 மீட்டரில் வேறு எதாவது வச்சு இவனுங்க நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அதுதான் கைஸ் எனக்கு பயமாக இருக்குது. 80,000 மீட்டரில் எதையா வச்சு விட்டு நம்மளை காலியாக்கி விட்டு அப்புறம் இவனுங்க ஜாலியாக இருப்பானுங்க. அதுதான் கைஸ் காண்டாக இருக்குது. அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பிரச்சனை இல்லை கைஸ், அப்படி எதுவும் நடக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கோல்லாம் வாங்கலான்னு இருக்கிறேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கைஸ். இருங்க கைஸ், போய் வாங்கிடுறேன். எங்கள் ஷீட்டு மெட்டல்லேருந்து வெளில போக முடியல கைஸ். அதான் கைஸ் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, முதல்ல வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு 40 கிலோமீட்டரில் இருக்கோம்மா. 40 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ஃபியூல் வந்து நம்ம ட்ரெயினில் ஆல்ரெடி இருக்குது. இவங்க இந்த பாக்ஸ் ஷீட்டு வாங்கிடலாம், முதல்ல ஃபியூல் வாங்கிடலாம். இப்போ வந்துட்டு 50 போகிற வரைக்கும் நம்ம இருக்குது. இப்போ நம்ம 50லேருந்து 60 போகிறதுக்கு 3 கோல் வேணும். 1 2 அப்புறம் 1 2 50லேருந்து 60 போகிறதுக்கு கோல் இன்னும் 1 வேணுமா? ஓகே, 50லேருந்து 60 போகிறதுக்கு இருக்குது. ஆல்ரெடி இது ட்ரெயினில் ஒரு கோல் இருக்குது. ஆனால் 50லேருந்து 60 போகிறதுக்கு 3 கோல் இருக்குதா? இப்போ வந்து 60லேருந்து 70 போகிறதுக்கு ஒரு 3 கோல். ஓகேவா? 60லேருந்து 70 போகிறதுக்கு ஒரு 3 கோல். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 70 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு கோல் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் மெட்டல் ஒன்று வாங்கிடுவோம். வாங்கியாச்சா? இதை வந்துட்டு அன்ஸ்டோரா இதையும் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக இருக்குமா தெரில. 40லேருந்து 50 போகிறதுக்கு நம்மக்கிட்ட கோல் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 5 கோல் இருக்குது. ட்ரெயினில் ஒரு 4 கோல் இருக்குது. 9 கோல் கரெக்ட் ஆகிடும் கைஸ். ஓகேவா? 9 கோல் ட்ரெயினில் இருக்கா. நம்ம இன்னும் 3 செக் பாயிண்ட் போனோம். 4 போனோம். ஒரு செக் பாயிண்ட் வந்துட்டு ட்ரெயின்லேயே ஃபியூல் இருக்குது. மீதி 3 செக் பாயிண்ட்டுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்கும் கைஸ். அந்த ஒரு மெட்டல் சீட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னொரு மெட்டல் சீட்டை இந்த சைடு ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, என்னது இது 3 பெருசாக இருக்குது? வேர்வல்ஃப் நைட்டாக இருக்குமோ? இருக்கலாம். ஆனால் 3 குட்டியாக இருக்கும்போது ஜாம்பி தான் கைஸ் வரும், வேர்வல்ஃப் வராது கைஸ். அப்போ இது கண்டிப்பாக அந்த வேர்வல்ஃப் வர நைட்டாக தான் இருக்கும். உள்ளே உட்காந்துட்ருப்போமா? கைஸ், வெளில ஒரு மெட்டல் சீட் இருக்கு, அது எடுத்துகிட்டு வந்துடுவோம். தம்பி விட்டுரு தம்பி. தம்பி இழுத்த குறைக்கிறானே தம்பி, என்ன பண்ணுறது தம்பி? பட்டுன்னு பேத்துட்டு வந்துடுறேன் கைஸ். 1 2 ஸ்டோர் பண்ணிட்டேன் கைஸ். தம்பி பயப்பா வேர்வல்ஃபு வா, ஓடிடலாம் கைஸ். அப்படியே இந்த ரெண்டுத்தையும் அடுத்த செக் பாயிண்டில் போய் இது பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. ஓகே கைஸ், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியே நம்ம பேட்ச் எடுத்துருவோம். பேட்ச் வந்துடுமா? பேட்ச் வரலையே. வந்துச்சு கைஸ். 40 கிலோமீட்டர் அவட வந்துச்சு. ஓகே கைஸ், அடுத்த செக் பாயிண்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு 50,000 மீட்டருக்கு வந்தாச்சு. இன்னும் 30 கிலோமீட்டர் தான், அப்புறமா ஜெயிச்சிருவோம் கேமை. எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஓகே, முதல்ல இந்த மெட்டல் சீட் எடுத்துகிட்டு இங்கே சைடில் போட்டுப்போம். எம்மாடி அந்த வேர்வல்ஃப் வந்தோடனே பயன்ட்டேன் கைஸ். வேர்வல்ஃப் என்னமோ சாவடிச்சிருமோன்னு பயன்ட்டேன்.
வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது கைஸ் எனக்கு. 2 மெட்டல் சீட்டு தான் இருக்குது. அந்த ஒரு பாக்ஸில் வந்துட்டு 4 மெட்டல் மெட்டல் சீட்டுன்னே வருது. ஷீட்டு மெட்டல் இருக்கான். இந்த 3 கோல் எடுத்தோன்னா நமக்கு 9 கோல் இருக்கும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 இங்கே ஒரு கோல் இருக்கும். அது எடுத்தா 9 கோல் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம 3 செக் பாயிண்ட் போனோம். 3 × 3 9 அப்படி கரெக்டாக. இப்போ நம்ம 3 கோல் போட்டாச்சு. இப்போ அடுத்த செக் பாயிண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், 60,000 மீட்டருக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வெளில வந்தேன்னா, போய் புல்லட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்னேக் ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு. அந்த ஸ்னேக் ஆயில் குடித்தா வந்துட்டு ஹெல்த் ஏறும் தான் நினைக்கிறேன். அது வாங்கிப்போங்க கைஸ் நிறையாவே. அப்போ தான் நமக்கு அதை குடித்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசியில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், 2 ஆமோ 2த்தையும் எடுத்துப்போம். ஓகே, மீதி இருக்க காசுக்கு அந்த ஸ்னேக் பாம்பு எண்ணெய் தமிழ்லேயே சொல்லிப்போங்க. பாம்பு எண்ணெயை வாங்கிப்போம். பாம்பு எண்ணெயா? ஐயோ, சுண்ணாம்பு. ஓகே கைஸ், பாம்பு எண்ணெயை வாங்கியாச்சு. 1 போதுமா? சரி 2 வாங்குவோம். இது என்ன யூஸ்ன்னு தெரில. என்கிட்ட ஆல்ரெடி 1 இருக்குது. எப்படி கிடச்சிச்சின்னே தெரில. சரி 2 வாங்க போதும் கைஸ். அப்புறம் வந்துட்டு 3 பேண்டேஜ் வாங்கிப்போம். 3 பேண்டேஜ் வாங்கலான்னு பார்த்தா கரெக்டாக ஒரு பேண்டேஜ் 10 ரூபா. சூப்பர்ப்பா. ஓகே கைஸ், 1 2 3 பேண்டேஜ், அப்புறம் 2 ஸ்னேக் பாம்பு எண்ணெய் எடுத்துப்போம். ஸ்னேக்குன்னு சொல்ல முடியல கைஸ், வாயை தொண்டை வேண்டா இருக்குது. ஓகே, ரைஃபிள் அந்த செவலை தூக்கி போட்டுருவோம். இனிமேல் செவல் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த பேண்டேஜ் வச்சுப்போம். ஓகே கைஸ், என்ன நைட்டு? ஐயோ, மறுபடியுமா? ஓடுறா பிபி. சே ஓடுறா கோகு. ஓகே கைஸ், அப்படியே 60 கேமுக்கு போயினா மறுபடியும் வந்து வேர்வல்ஃப் நைட்டு கைஸ் காண்டிட்டேன். ஓகே 60,000 அவார்டுங்க. ஓகே, அவார்டு வந்துச்சு. 70 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ 70 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. பயமாக இருக்குது கைஸ். 80 கிலோமீட்டர் அடுத்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. 80 கிலோமீட்டரில் என்ன இருக்குன்னு ரெக்கார்டிங் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. 7 மணி ஆகுது. கிளம்பிடலாம். ஓகே, 3 கோலையும் போட்டாச்சோ. அப்படியே கிளம்பலாம். 70 km பேட்சை வாங்கிடுவோம். ஓகே, 70 km பேட்ஜு வாங்க. பேட்ஜுங்க 70 km இன்னும் வரலையா? வந்துச்சு பேட்ஜை தந்துட்டாங்க. ஓகே காய்ஸ், 80 km போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் 80 km அந்த சேஃப் ஜோனாண்ட வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, அங்கே இன்னும் புள்ளி மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஃப் கார்டுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நான் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அது சேஃப் கார்டே இல்லை கைஸ், அது வந்துட்டு அவுட்லா கைஸ். நான் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தேன். அவன் மண்டையிலே சுட்டான். வந்துட்டு பேண்டேஜ்லாம் சுற்றிட்டு மறுபடியும் வந்திருக்கேன் கைஸ். இப்போ அவனை எப்படியா நம்ம சுட்டே ஆகணும். இங்கேருந்து சுட முடியும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ரைஃபிளோட பவர் என்னன்னு பார்ப்போம். இங்கேருந்து சுட்டுறா தம்பி. சுட்டான் கைஸ். வேறு லெவல். அப்படியே தாட்டா அவன் மண்டையிலே வச்சு சுட்டுருவோம். செத்தானா? சாக மாட்டான் கைஸ். சாக மாட்டியேடா டேய் தம்பி. மெசேஜ் தான் சாவடிக்கணும் போல இது மேலே அவனுக்கு. ஓகே கைஸ், அச்சாச்சு. இவன் அடித்தான் என்ன இப்போது? புல்லட் வச்சு அங்கேருந்து அடிச்சிருக்காங்க கைஸ், பைத்தியக்காரன். ஓகே கைஸ், நம்ம தூரத்துலேருந்தே அடிச்சிருவோம் கைஸ். நான் பேசிக்கலி ஐ எம் ஏ ப்ரோ ஷூட்டர். இந்த மாதிரி கன்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம். அழகாக அடிச்சிருவேன். ஓவராக சீன் போடுறோமே. கட்சியில் வந்துட்டு மண்டையில் ஹெட்ஷாட் மூச்சு விட்ற போகிறான். அப்புறம் மொத்தமாக முடிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு போட்டதே கஷ்டம். ஆக்சுவலாக 1 மணி நேரம் இல்லை, 2 நாளே. அது என்னென்ன கதையை அப்புறமா சொல்கிறேன் முடிச்சதுக்கப்புறம். ஓகே கைஸ், ஓகே, அங்கே இருக்கவனுங்களாம் அடிப்போம். அங்கே ஒரு தொண்ணுட்டு இருக்கான் பாருங்க, கண்ணுக்கே தெரியாதவன். செத்துப்போ. ஓகே, செத்துட்டான். வேறு எவனா இருக்கானா? செத்தானா இல்லையா? அவன் இன்னும் சாவலியா நீ? செத்துட்டான். இவன் நம்மளை நோக்கி நடந்து வரான். சாக்கு எடுக்கிறேன் பாருங்க. செத்துட்டான் கைஸ். நல்ல வேலை செத்தான். ஓகே, செத்துட்டான். இப்போ வேறு எவனா இருக்கானா? அங்கே நந்து வரானுங்க பாருங்க. செத்துப்போ. அவனே சாவச்சிடலாம் தூரத்துலேருந்தே. வேறு நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நானே கஷ்டப்பட்டு யோசித்தேன் இந்த ட்ரிக்கை. தூரத்துலேருந்தே அடிக்க முடியுமான்னு பார்த்தேன். அடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் தூரத்துலேருந்து அடிச்சு முடிச்சிட்டேன். அங்கே மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. அவனையும் முடிப்போம். என்ன ஏமாத்துறீங்களா தம்பியா? பார்த்துட்டு வந்த தம்பியா? ஏன்னா ஒளிஞ்சிருந்து தாக்குறீங்களா? மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்னன்னு பார்க்குறாங்க. செதுவோ. ஓகே, இப்போ 80,000 மீட்டரில் ட்ரெயினை உள்ளே இறக்கிட்டானா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் செத்துட்டான். ஐயோ, நைட் ஆயிடுச்சு. என்ன நைட்டுன்னு தெரியலையே. ஜாம்பி கேஸ்.
ஓடு 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 ட்ரெயின் கூடு ட்ரெயின் கூடு ட்ரெயின் கூடு ட்ரெயின் 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 கூடு ட்ரெயின் கூடு ட்ரெயின் கூடு சாமி வந்துடும் போது ஓடிடுவோம் ஓடிடுவோம் ஓடி 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 ஓடு ராஜா ஓடு ஓடி ஓடு ராஜா ஓடு ஓடி ஓடு ராஜா. ஓகே வந்தாச்சு கோல். வந்துட்டோம் கைஸ் வந்துட்டோம் கைஸ் வந்துட்டோம் கைஸ். அப்படியே ஜன்னல் வழியாக பூந்துருவோமா? வேணாம் கைஸ், நம்ம நேர்மையான வழியிலேயே வருவோம். கீழே வந்துட்டேனே. ஜாம்பி தம்பி ஜோம்பி மண்டையிலே ஏச்சாடு அடிப்பேன். கிளம்பு. ஓகே கிளம்பிச்சேன். எவ்வளோ பயம் நம்மள மேலே. ஓகே கைஸ் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அந்த சேஃப் ஜோனுக்குள்ளே விட்டுருவோம். ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். 80,000 மீட்டரு வந்துட்டோம். எல்லாரையும் முடிச்சிட்டோம். ஜெயிக்க போகிறோம். ஒரு வீட்லேயும் என்ன இருக்குதுன்னு தெரியலையே. அதெல்லாம் இப்போ எதுக்கு, நம்ம 80,000 மீட்டர் போனோம். ஏய் ஃப்ரெண்டில் போ மேன். மேன் ஃப்ரெண்டில் போ மேன். தம்பி ஃப்ரெண்டில் போப்பா. என்ன கேஸ் போக மாட்டேறான். இதுக்கப்புறம் என்னன்னு தெரில. எவனை சுடுறாங்க கேஸ். ஐயோ எவன்டாவா மிச்சம் இருந்தவன் சுட்டுக்கிட்டு இருக்கான். செவல் 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 எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க, ஹீல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செவல் எடுக்கலாம். செவல் 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 எடுத்துக்கோ. ரைஃபிள் இங்கே வச்சுக்கோ. ஸ்னேகால் இங்கே வச்சுக்கோ. ஓகே செவல் தடிப்போம். செத்துப்போ 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 ஷானியா செத்துப்போ ஷானியா. எஸ் செத்துப்போ 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 செத்துப்போ. டைம் என்ன? 2 மணி 5 மணி ஸ்பீடாக ஆகு. 5 மணி 5 மணி 5 மணி ஆகு. 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி. ஐயோ 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி. சாவு 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 சாவு. டாபத்தான மிருகத்தை சாடிங்க சார். இங்கே பாருங்க ஓடி வராங்க கேஸ். ஏய் உன்னை தேடி நான் ஓடி வரேன்னு வராங்க கேஸ். உன்னை தேடி நான் ஓடி வரேன் அப்படின்னு வரான். ஓகே 4 மணி 5 மணி ஆக போகுது. 5 மணி ஆக போகுது. 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி. இந்த ட்ரெயினை வேறு நவுத்த முடியல. இதுக்கு மேலே எப்படி நவுத்தணும்னு தெரில. வெளில போய் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டிலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வெளில போயிட்டு பார்ப்போம் கைஸ். ஓகே ஓகே 80,000 மீட்டரில் வந்துட்டு என்ன பக்குன்னு தெரில. முன்னாடி நவர மாட்டேது ட்ரெயின். நீங்கள் பிரிட்ஜை தாண்டி தான் போனால் நமக்கு மெக்சிகோ வந்துடும் நினைக்கிறேன். அது அவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டியிருக்கானுங்க. இந்த பிரிட்ஜு தாண்டி போனால் நம்ம மெக்சிகோன்னு நினைக்கிறேன். தெரில. ஓகே காலையில் ஆயிடுச்சு. சூப்பர் வெளில போகலாங்க. எல்லோரும் செத்துட்டானுங்க. செத்துட்டானுங்கள. செத்துட்டியா அங்கே செத்துட்டியா? செத்துட்டானுங்க. இந்த இவனுங்க ஜாம்பிலாம் எப்படி செத்தானுங்கன்னு தெரில. ஓகே கைஸ் வந்துட்டோம். நம்ம ஷவலை வச்சு அடித்து செத்துருப்பானுங்க போல். ஓகே இவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இருக்குது. இந்த வீடெல்லாம் லூட் அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பார்ப்போம் கைஸ். இப்போ தான் காலையில் ஆயிடுச்சுல. இந்த வீட்டிலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுவேன் நான் இந்த வீட்டிலலாம் என்ன இருக்குதுன்னு. ரைஃபிள் ஆமாம் 3 இருக்குது. அப்புறம் ஒரு ட்ரெஷர் பாண்டு எப்படின்னா என்னது? 6 இருக்கா நம்மக்கிட்ட. எப்படி இருக்குது 6 இருக்குது என்னன்னு தெரியலையே. 1 கலெக்ட் பண்ணால் 6 வருது. என்னன்னு தெரில. ட்ரெஷர் பாண்டுன்னு என்ன? அதாவது நமக்கு வெளில 0 இருந்துச்சுல அது கைஸ். ஓஹோ ஓகே ஓகே எடுத்துப்போம். ஓகே இந்த ட்ரெஷர் பாண்டெல்லாம் எடுத்துப்போம். இது ரைஃபிள் ஆமாவும் வேணும். ட்ரெஷர் பாண்டும் வேணும். ஓகே காய்ஸ் இங்கே ஒரு பாண்டு இருக்குது. ட்ரெஷர் பாண்டு என்ன சொல்லிக்கலாம் சுருக்கமாக பாண்டு. ஓகே 10 பாண்டு இருக்குது நம்மக்கிட்ட. வாவ். ஓகே இப்போ நம்ம இந்த ரைஃபிள் எடுத்துப்போம். அப்புறம் அந்த ட்ரெஷரு பாண்டு அதையும் எடுத்துப்போம். எல்லோரும் அசால்ட்டாக முடிச்சிட்டோங்க. அவ்வளோ திறமை நமக்கு. அவ்வளோ திறமை. எல்லாம் திறமை. எல்லாம் டெக்னாலஜி. எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. எல்லாம் டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னமோ கன்லாம் இருக்குது. ஷார்ட் கன்லேயே வேறு மாதிரி இருக்குது இது. அப்புறம் அந்த நேவி ரிவால்வரா அது இருக்குது. ஓகே இந்த ட்ரெஷர் பாண்டை எடுத்துப்போம். இது எதுதான் யூஸ்ன்னு தெரில. அந்த வெளில 0 இருந்துச்சுல வெளியே இருந்து ஐட்டம்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இதை எடுத்துப்போம். ரைஃபிள் இல்லாமல் எடுத்தாச்சு. ஓகே ஆனால் கடைசியில் வந்துட்டு இத்தனை அவுட்லாம் தந்துருக்கானுங்க பாருங்க. இவனுங்களை இப்போ நம்ம செல்லும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு இவனுங்க வேஸ்ட்டாக இருக்கானுங்க? விடுங்க நம்ம முடிச்சிட்டோம் கஷ்டப்பட்டு. பிரச்சனை இல்லை. ட்ரெஷரு பாண்டு வேறு எதாவது இருக்குதா? ஓகே வேறு எதுவும் இல்லை. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம எப்படி முன்னாடி நான் ஒரு இதுன்னு பார்க்க போகிறோம். என்ன பக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த மெட்டல் சீட்டை முதல்ல சரி பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடி நவுற நிறைய பேர் வந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் வெல்டு பண்ணிப்போம். எப்பயும் சைடில் கேப்பு தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெல்டு பண்ணுவோம். ஐயோ கீழே வந்துச்சு. நவுற மாட்டேது. ஏய் டாமி எந்திரி. ஏய் டாமி எந்திரி. டாமி எந்திரிக்க மாட்டேது கைஸ். ஓகே இந்த சைடு எடுத்து போட்டு ட்ராக் பண்ணுவோம் கைஸ். ட்ராக் பண்ண முடியல கைஸ் டாமியை. ஓகே இவனை தூக்கி அந்த சைடு போட்டு இவனை தூக்கி போங்க கைஸ். இங்கே வாடா தம்பி இங்கே வா தம்பி.
அப்படியே இவனை தூக்கி போட்டுரும். பதத்தட்டில் என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஒரே நர்வஸாக இருக்குது. 80,000 மீட்ரு வந்துட்டோம். இதுக்கப்புறம் செத்தா வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஓகே கேஸ், கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. சைடில் லைட்டாக கேப் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே வந்துட்டு கேப் அவ்வளோவா இல்லை. பொறுமையாக பண்ணு. ஓகே, காலையில் இப்போ தான் ஆச்சு, அது பிரச்சனை இல்லை. ஓகே, மேலே சின்ன கேப்பு தான் இருக்குது, இருங்க அது சரி பண்ணுறோம். ஓகே, பொறுமையாக நான் வந்துட்டு இப்போ நர்வஸில் பண்ணுறதால வந்துட்டு 2-3 கேப்பு விட்டுறேன், பிரச்சனை இல்லை. லோவர் பிரிட்ஜா? என்ன பிரிட்ஜு? ஓகே, பிரிட்ஜை தாண்டி தான் போனோம். என்னன்னு தெரியல, நடந்து போகணுமா பிரிட்ஜில்? ஐயோ காய்ஸ், அங்கே பாருங்களேன், பிரிட்ஜு பாதி தாங்க மூடி இருக்குது, மீதி பாதி இல்லை. ஆனால் தான் இது பண்ணுவோம். இங்கே லோவர் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த லிவர் ஆன் பண்ணுமா? ஓகே, ஆன் பண்ணுவோம். என்னாச்சு? 4 minutes டைமரு. கோகு வானு, கோகு வானா கைஸ், ஜெயிச்சிட்டோமா கைஸ்? கைஸ் உள்ளே வந்துடும் கைஸ். அந்த சவுண்டு கேட்குது கைஸ், அந்த அவுட்லா சவுண்டு கைஸ். மியூசிக் ப்ளே ஆகுது. எவனோ வரப்போகிறான், எவன் வரப்போகிறான்னு தெரில. எவனோ பெருசாக வரப்போகிறான், எவன் தெரில. கைஸ் அவங்க வரானுங்க பாருங்க கைஸ், அவுட்லா. கைஸ் செத்தோம் கைஸ். இன்னைக்கு உள்ளே உட்காந்துப்போம் கைஸ். நல்ல வேலை இந்த மாதிரி கட்டி விட்டோம், உள்ளே உட்காந்துப்போம், எவனாலையும் வர முடியாது. இப்போ நல்ல வேலை கைஸ் கட்டி விட்டோம் கைஸ். இந்த மாதிரி உள்ளே உட்காந்துப்போம். அதுதான் எவன் வந்தாலும் ஜெயிச்சிடலாம் அசால்ட்டாக. கீழே வந்துட்டு இந்த ஷவல் வச்சு அடிச்சுட்டே இருப்போம். ஜெயிக்க போகிறோம் கைஸ், ஜெயிப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? ஃபஸ்ட்டு ட்ரை கைஸ், ஃபஸ்ட்டு ட்ரையில் ஜெயிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரை. ஒன்றுமே தெரியாமல் வந்து ஜெயிக்க போகிறோம் கைஸ். ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு நான் வந்துட்டு கைடை கூட படிக்க மாட்டேன், ஆனால் ஜெயிக்க போகிறேன் கைஸ், பெருமையாக இருக்கேன். ஜெயிப்பேனா மாட்டேன்னு தெரியல, அதுக்குள்ளே பெருமைப்பட்டு என்னது அடிப்போம் கைஸ். எங்கேருந்து எவன் வருவானே தெரியாது, அடிப்போம், பொறுமையாக அடிப்போம். இங்கே சைடில் அடிச்சிட்ருக்கானுங்க, எவனுங்களை அடிப்போம். செத்துப்போ. ஓகே, செத்துட்டான். ஓகே, செத்துப்போ. கடைசியில் வந்து செத்தா அவ்வளோதான் கைஸ். மெட்டல் சீட் இருக்கிறதால சாக மாட்டோம்னு நினைக்கிறேன். கீழே வந்துலாம் அடிக்கிறானுங்க கைஸ். மேலே ஏறுறானுங்க கைஸ். அவன் கை தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, மேலே ஏறினாங்க கைஸ் அவன். ஓகே, கீழே தான் இதாகுது, அடிப்போம் அப்படியே. நமக்கு டேமேஜ் எதுவும் இல்லை இது வரைக்கும். ஐயோ, வண்டியில் உட்காண்டோ. ஐயோ, சீட்டில் உட்காந்தா டேமேஜ் விழுது கைஸ். சீட்டில் உட்காரக்கூடாது போலையே கைஸ். அவன் மேலே சொல்கிறது கீழே வரைக்கும் வருது கைஸ். கைஸ் டேய் என்னடா செல்ஃப் ரிவைவ்? டேய் என்னாச்சுடா? டேய் தம்பி என்னாச்சு? எந்தடா டேய், எவ்ரிஒன் டைடா? என்னது கைஸ், எவ்ரிஒன் டைடு? ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, பட்டுன்னு போட்டான் புட்டுன்னு போயிட்டான். ரெக்கார்டிங்கில் தானே இருக்கு கைஸ். எனக்கு சிரிக்கிறதா அழுவறதான்னு தெரில. 2 நாள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ 2 நாள் கஷ்டப்பட்டு எடுத்தது கைஸ். நேற்று ரெக்கார்டு பண்ணி அது வந்துட்டு அந்த ரீகனெக்ட் வந்ததால் இன்னொரு நாள் அதாவது அடுத்த நாள் காலையில், இது 2வது நாள் எழுந்திரிச்சு இப்போ ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருந்தா இவனுக்கு எவ்ரிஒன் டைடு தம்பேன்னு போடுவானுங்க. கெட்டடி போட்டால் விடும். பாவி, மொட்டை அடிச்சு விட்டானுங்க கைஸ். மொட்டை அடித்து பழனி மொட்டை அடிச்சிட்டானுங்க. வச்சுட்டு தம்பி அவ்வளோதான் தம்பி, மொட்டை வெளில போ தம்பி அப்படின்னு வச்சு விட்டானுங்க கைஸ். இப்போ என்ன கைஸ் பண்ணுறது, வெறியாகுது. இப்போ ஆள் வரத்துக்கெலாம் நேரம் இல்லை. அவுட்ரோ கொடுத்துப்போம் கைஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோக்காக 2 நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். எடிட்டிங் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்குன்னு. தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் ஷேர் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க கைஸ். தயவு செய்து கைஸ் கீழே இருக்க அதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க கைஸ். கீழே போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.